இன்னைக்கு அப்படியே லைட்டாக கேரளா பக்கம் போய் கேரளா ஸ்டைலில் நம்ம வந்து ஒரு ஃபிஷ் கிரேவி வந்து செய்ய போகிறோம். ஸோ மத்தி மீன் வச்சு ஃபிஷ் கிரேவி எப்படி கேரளா ஸ்டைலில் செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், கடுகு, ஒரு பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்குங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பும், பொடியாக கட் பண்ண தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கி வரணும், நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா வதக்கணும். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. மஞ்சள் பொடி, தனியா பொடி, காரப்பொடி இது 3த்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. உங்களுக்கு நல்ல கலர் வேணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாவும் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நம்ம வதக்கிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கின பிறகு புளி தண்ணி வந்து இதில் சேர்த்துடலாம். நம்ம புளி தண்ணி சேர்த்து அது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1 கப் அளவுக்கு நல்ல தேங்காய் பால் நம்ம சேர்த்துட்டு ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கும் போது மத்தி மீனை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா கம கமன்னு மீன் வந்து ரெடி ஆகிடும்.